ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு, இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஆனா இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் போட்டுக்கிட்டு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான். ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை. தலைவரே, அவனை நீங்க செடியா இருக்கிற பொழுது புடுங்கி போட்டுருக்காங்க. இப்ப அவன் மரமா வளர்ந்து விழுந்துல நிக்கிறான். அவனை நெருங்க முடியாத அளவுக்கு உக்கடத்துக்காரர்களும் ஜீவா நகர்காரர்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே. அவர்ல இருக்கிறவனை எதிர்த்தா என்ன ஆகுன்னு காட்டுங்கடா. கரண்ட், தண்ணி, ரேஷன் எல்லாமே கட் பண்ணுங்க. தலைவர் இப்படி பண்ணா வர இடைத்தேர்தல் எவனும் ஓட்டு போட மாட்டான். அதெல்லாம் நாமளே போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்றீங்க? அதை எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும், அசாதாரண இன்டெலிஜென்ஸ் வேணும், சாகாத ஒரு மனுஷன் வேணும். சாகாத மனுஷனா? அப்படி ஒருத்தன் இருக்கானா என்ன? என் விசுவாசம் குணாகும்.